ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு டேஸ்டியான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். வெஜிடேரியன்ஸ் மட்டும் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட மிச்சமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் தான், ஒரு சூப்பரான டிஷ் தான் இந்த சாம்பார் சாதம். இது உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். வாங்க நாங்கள் சாம்பார் சாதம் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சி இந்த லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கொள்ள போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு சன்னா டால் 2 டேபிள் ஸ்பூன் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட மல்லி கொரியண்டர் அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மிளகு இப்போ இன்றைக்கி உளுந்து அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இன்றைக்கி ஜீரகம் கியூமின் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஃபெனல் சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த மசாலாவுக்கு ஃபைனலாக நான் ட்ரை ரெட் சில்லிஸ் 4 ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிக்கொள்வோம். கேஸை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிட்டவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இது கணக்கான பதம் வரக்குள்ள எங்களுக்கு எடுத்துடலும். ஏன்னு சொன்னால் இது மிச்சமே நாங்கள் வச்சோம்னா அப்படியே அடி பிடிச்சிடும். நெக்ஸ்ட் இதுக்கு நான் 1 கப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் துருவின தேங்காய் ஸ்க்ரேப்ட் கோகோனட். ஸோ அதையும் கூட இப்போ நாங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இது கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் ஆகணும். இந்த கோகோனட் அப்போ தான் நல்லா வைக்கும். ஸோ நாங்கள் இதை பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது நல்லா கூலாகணும். நல்லா கூலாகின பொருள் நாங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் சாதம் செய்கிறதுக்கு ரெடி ஆகும். இதுக்கு நான் 1 கப் குக்கிங் ரைஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ரைஸ் குக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி பச்சை அரிசி சம்பா எடுத்துக்கிறேன். ஸ்ரீலங்கா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், புழுங்கல் அரிசின்னு சொன்னாலும் விளங்கும். ஸோ அதை எடுத்துக்கிறேன். இது நான் சம்பா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ரைஸ் வேணுமோ அதை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் நான் இன்றைக்கி துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். டூர் டால் எடுத்துக்கிறேன் 1/2 கப். இது நான் half to half எடுத்துக்கிறேன். குக்கிங் ரைஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டூர் டால் எடுத்துக்கிறேன் 1/2 கப். இப்போ இது ரெண்டுமே நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணணும். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு வாட்டர் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணணும். அப்படின்னா 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் எடுக்கிறதுக்கு பதிலாக 2 கப்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ரெஷர் குக்கரில் ஃபர்ஸ்ட் விசில் போடுறதுக்கு பிறகு சரியாக 10 மினிட்ஸ் குக் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா ஸ்டிக்கியான பதத்துக்கு குக் ஆகும். இது நான் மசாலாவை நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் இதை ஒரு டிஷ்ஷுக்கு செப்பரேட் பண்ணி அப்படியே வச்சுக்கொள்வோம். இப்போதே இதோட அரோமா சூப்பராக ஆயிக்குது, நல்ல வாசனை ஆயிக்குது. இந்த மசாலா இஞ்சின்னு சொன்னால் இது சாதம்க்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பீஃப்க்கு சிக்கனுக்கு கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சொன்னால் அவ்வளோ ஒரு மனமும் ஒரு டேஸ்டோடும் தரும். ஸோ நாங்கள் இப்போ இதை அப்படியே ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்வோம். இப்போ நான் சாதத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி முருங்காய் ட்ரம் ஸ்டிக்கும் 150 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா பீல் பண்ணி வாஷ் பண்ணி அதையும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வாழைக்காய் எடுத்துக்கிறேன். ஆஷ் பிளான்டன் அதையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன சின்ன பொட்டியாக. அதுமாதிரி பிரிஞ்சால்ஸ் நெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை இந்த சாதம் செய்கிறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் இன்றைக்கி ஒரு பிக் டொமாட்டோ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் 2 பொட்டேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதேமாதிரி க்ரீன் பீஸ் 50 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 4-5 பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி க்ரீன் சில்லி 2 எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் சாதம் செய்யறதுக்கு ரெடி ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். ஸோ அதோடய நான் ரம்பலை 2 போட்டுக்கொள்கிறேன் வாசனைக்காக. ஸோ அதையும் நாங்கள் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம்.
இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதையும் நாங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு க்ரீன் சில்லி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இதுக்கு வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு நான் கேரட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் பிரிஞ்சல்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஆஷ் பிளான்டன் வாழைக்காவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன், அதோடைய பொட்டேட்டோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரீன் பீஸ், ஃபைனலாக வந்து டொமேட்டோ. இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலா பவுடருக்கு தானே, அதையும் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். இது எல்லாத்துக்கும் ஒரு குட் மிக்ஸி கொடுத்துக்கொள்வோம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். எப்படியுமே வாட்டர் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஒரு 5 கப்ஸ் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஏண்டா வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லாவே குக் ஆகணும். அப்போ தான் சாம்பார் சாதத்தோடு சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் இதுக்கு சால்ட் ஆட் பண்ணணும். நாங்கள் ரைஸுக்கு சாதத்துக்கு ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணலை. ஸோ இதுக்கு 1.5 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். சால்ட் வந்து எந்த கறிக்கு நாங்கள் ஆட் பண்ணினாலும் அது ஆரம்பத்திலே ஸ்டார்ட்லேயே நாங்கள் ஒரே சால்ட் ஆட் பண்ணிடணும். பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போனோம்னா அந்த கறியோட டேஸ்ட் அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் மெஷர் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு இவ்வளோ தாண்டி எங்களுக்கு ஒரு கையளவிக்கும் தானே, ஸோ அந்த கணக்கு போட்டுறோம். இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் எல்லாம் சூப்பராக குக் ஆகிக்கும். இப்போ இது இந்த மாதிரி நல்லாவே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண சாதம் சூப்பராக ரெடி ஆகிக்கும். இந்த மாதிரி நல்ல ஸ்டிக்கியான பதத்துக்கு ரெடி ஆகிக்கணும். ஸோ நீங்கள் எப்போயுமே கொஞ்சம் 1/2 கப் வாட்டரும் கூடுதலாக ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விசில் போன பிறகு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இதை வந்து எங்களோட வெஜிடபிளுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இந்த மாதிரி நாங்கள் மசாலா எல்லாம் போட்டு குக் பண்ணி வச்சுக்கிற வெஜ்ஜிக்கு நாங்கள் எங்களோட சாதத்தை ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதில் ரைஸ் கட்டி நிற்காத மாதிரிக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ரைஸ் கட்டி நின்றா அந்த சாதத்தோட நல்லா கம்பைன் ஆகிக்காது. ஸோ அதனால் பொறுமையாக இந்த மாதிரி நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டோம். இப்போ வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணணும். இது கட்டாயமாக கீலே தான் நாங்கள் தாளிக்கணும். ஸோ நான் கீயை நல்லா வச்சு ஹீட் ஆகின பிறகு கேஷ்யூ ஒரு 10-15 கேஷ்யூ எடுத்து அதை நல்லா இதில் ரோஸ்ட் பண்ணி கொள்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி இதை நாங்கள் செப்பரேட்டாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு ட்ரை சில்லிஸ் 2-3 ஆட் பண்ணிக்கொள்வோம். அதே மாதிரி கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ வந்து கரி லீவ்ஸ் ஒரு பொடி ஆட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் எங்களோட சாம்பார் சாதத்துக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த கேஷ்யூவையும் நாங்கள் இதுக்கே ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ திரும்பவும் நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கொண்டா எங்களோட சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்களோட சாம்பார் சாதத்தை நாங்கள் சர்வ் பண்ணி கொள்வோம். பாருங்கள், உங்களுக்கு வீட்டிலையே இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெஜிடபிளில் எது செஞ்சாலுமே சூப்பராக தைக்கும். நாங்கள் தான் டக்குன்னு நான்வெஜ் பக்கம் போய்த்துடுவோம். வீக்கில் ஒரு தடவையாவது நாங்கள் கட்டாயமாக வெஜிடபிள் ஐட்டம் என்னமாலும் நாங்கள் கட்டாயம் எங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ளணும். அது எங்களுக்கு மிச்சமே ஹெல்த்தி ஆகிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சாம்பார் சாதம் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சாம்பார் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபி, சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல்.